1867 கனடா டொமினிக்கன் அமைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் நார்த் அமெரிக்க சட்டத்தின் கீழ் ஒட்டாரியோ, கியூபெக், நோவா ஸ்கோஷியா மற்றும் நியூ பிரன்ஸ்விக் ஆகிய மாநிலங்களை இணைத்து டொமினியன் ஆஃப் கனடா என்கிற புதிய கூட்டாட்சி உருவாக்கப்பட்டது. இதுதான் கனடாவின் தன்னாட்சி அதிகாரத்திற்கான தொடக்க புள்ளியாக இருந்தது. இந்த நாள் தற்பொழுது கனடா தினம் என்று தேசிய நாளாக கொண்டாடப்படுகிறது. 1968 அணு ஆயுத பரவலை தடுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1968 ஆண்டு அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம், சோவியத் ஒன்றியத்துடன் சேர்ந்து மேலும் 59 நாடுகள் அணு ஆயுதங்களின் பரவலை தடுக்க அணு ஆயுத தடுப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அணு ஆயுத பரவலை தடுக்கும் ஒப்பந்தம் 1970 ஆண்டு அமலுக்கு வந்தது. அணு ஆயுதங்கள் பரவலை தடுப்பது, முறையான நிர்வாகமற்ற நாடுகள் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பது மற்றும் அணு ஆயுதம் பலம் கொண்ட நாடுகள் அந்த அணு ஆயுதங்களை குறைப்பது என்பன இந்த ஒப்பந்தத்தின் 3 முக்கிய அம்சங்களாகும். இப்பொழுது உலகின் பெரும்பாலான நாடுகள் இதில் உறுப்பினர்களாக உள்ளன. இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இதில் சேரவில்லை. 1979 சோனி நிறுவனத்தின் முதல் வாக்மேன் வெளியானது. 1979 ஆண்டு ஜப்பானில் உள்ள சோனி நிறுவனம் தனது முதல் வாக்மேன் கருவியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. இது வீட்டுக்குள்ளேயே இசை கேட்கும் முறையை மாற்றி இசையை எங்கும் எடுத்து செல்ல வகுத்து இசை உலகில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியது. 1997 ஹாங்காங் சீனாவிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது. 1997 ஜூலை 1 ஹாங்காங் 156 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டனின் ஆட்சியிலிருந்து வெளியேறி அதிகாரப்பூர்வமாக சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இந்த மாற்றம் 1984 கையெழுத்திடப்பட்ட சீனா பிரிட்டன் இணைந்த அறிக்கையின் அடிப்படையில் நடந்தது. சீன அரசு ஒரே நாடு இரண்டு அமைப்புகள் என்ற கொள்கையின் கீழ் ஹாங்காங் பகுதியின் அரசியல், சமூகம் மற்றும் பொருளாதார சுயாட்சியை 50 ஆண்டுகள் வரை உறுதிப்படுத்துவதாக தெரிவித்து ஹாங்காங்கை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இந்த ஒப்பந்தம் 20ஆம் நூற்றாண்டின் முக்கியமான அரசியல் மாற்றங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.